தார் என்ற ஒரு சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? போட்டிருக்கிறீங்களா? போட்டிருக்கிறீங்களா? ஏன் வாய்க்கரிசி போடுறது? அது அவங்களுக்கு சென்றடைகிறதுக்காக. வணக்கம், உங்களோட பேர் என்ன? மேகலா. மேகலா. எந்த இடம் மேகலா மிஸ்? நீங்க காரதீவு. நீங்க சொல்லுங்க, இப்ப அதிகமா வெயில் வந்துச்சு தானே, வெயில் வந்ததுக்கு பிறகு திருப்பி மழை காலம் வந்துட்டு மறுபடியும் வெயில் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. அதிகமான கோடை காலங்கள்ல மக்களுக்கு இந்த தோல் நோய் அதிகமா ஏற்படும், சரிதானே? இந்த தோல் நோயை ஏற்பட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு தாகம் அதிகமா இருக்கு. எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் தாகம் தீராது. அப்படி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்க. அப்ப இந்த தாகம் தீர்றதுக்கு நாங்க ஒரு உணவை சாப்பிட்டா அந்த தாகம் டக்குன்னு தீரும். தண்ணி குடிச்சா டக்குன்னு தாகம் தீரும். என்ன உணவு அது? இல்ல இல்ல, நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு சாப்பாட்டை நாங்க சேர்த்தமா இருந்தா இந்த தோல்ல இருக்கக்கூடிய வறட்சி ஏற்படாது. அதே போன்று தாகம் என்ன செய்யாது, அதிகமாக ஏற்படாது. ஒரு இலை தெரியாதா? பசலிக்கீரை. பசலிக்கீரையை நாங்க அடிக்கடி சாப்பிட்டோமா இருந்தா என்ன செய்யும், நம்மளோட உடம்புல நீர் சுரக்கும், ரைட்டா? அதனால நம்மளுக்கு என்ன செய்யும், அதிகமாக இந்த வறட்சி ஏற்படுறது, தாகம் ஏற்படுறதெல்லாம் இல்லாம போகும். இப்ப மருத்துவ குணம் ஒண்ணு படிச்சிட்டீங்களா? சந்தோஷமா. இப்ப சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கான ஒரு பரிசு இருக்குது, விரும்பியதை எடுக்கலாம் நீங்க. சரி, வணக்கம், உங்களோட பேர் என்ன? விஜய். விஜய் மிஸ், நான் உங்களுக்கு ஒரு பழத்தை பத்தி கேட்க போறேன், சரியா? ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை நாங்க சாப்பிட்டோமா இருந்தா ஒரு பழ வகை அது, சரியா? பழத்துல உள்ள பழ வகைக்குள்ள சேரும் அது. இதை நீங்க அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும், ஒவ்வொரு நாள் நீங்க சாப்பிட்டு வந்தீங்களா இருந்தா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான கெட்ட கொழுப்புகளை எல்லாம் அது அகற்றும். அதே போன்று உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்களை எல்லாம் அது நீக்கி வயசு போன தன்மை இல்லாமக்கி இளமை அதிகமாக காட்டும். வாவ், என்னடா அது, நாம தெரிஞ்சுக்கிட்டா டெய்லி சாப்பிடலாமே. என்ன காய் அது, என்ன பழம்? உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான என்ன செய்யும், கொழுப்பு தன்மை எல்லாம் இல்லாமக்கிடும், சரியா? தோல் சுருக்கத்தை இல்லாமக்கும், இளமையை தோற்றுவிக்கும் ஒரு சிறந்த காய். பதில் தெரிஞ்சது பிறகு கட்டாயம் வீட்டை போய் 1 கிலோ வாங்கிட்டு போய் சாப்பிடுதாங்க. என்ன? இல்ல, நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் என்ன செய்யும், அது இல்லாமக்கும், சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கான ஒரு பரிசு இருக்கு, விருப்பம் எடுக்கலாம். சரி, வணக்கம் மிஸ். வணக்கம், உங்களோட பேர் என்ன? பவி. பவி மிஸ், எந்த ஊர் நீங்க? காரதீவு. மிஸ், நீங்க சொல்லுங்க, நாம ஒரு நாளைக்கு ஒரு தடவை நாங்க குளிக்கிறோம், அப்படித்தானே? அதிகமான நேரம் குளிக்கிறதால நம்மளோட உடம்புக்கு ஏற்படக்கூடிய நோய் என்ன? உடம்புக்கு ஏற்படக்கூடிய கெடுதல் ஒன்று இருக்குது. உடம்பு குளிராகும். அது குளிராகிற எப்பயும் குளிச்சோம்னா நம்மளோட உடம்பு குளிராகும் தான். ஆனா அதிக நேரம் குளிப்பதால எங்களோட உடம்புக்கு ஒரு கெடுதல் ஏற்படும். தோல் நீரிழப்பு ஏற்படும், சுருக்கம் ஏற்படும். இல்ல, சுருக்கமும் இல்ல. கிழங்குகள் அந்த நீரை விதைகிறதால சுருக்கம் அடைகிற தோல்ல சுருக்கம் ஏற்படும். சுருக்கம் ஏற்படுறது சரி, நம்ம உடம்புக்கு ஏற்படும். அது டக்குன்னு இல்லாம போயிருந்தானே. இப்ப நீங்க குளிக்கிறீங்க, ஒரு 10, 20 நிமிஷம், 30 நிமிஷம் குளிக்கிறீங்க, குளிச்சா உடம்புல சுருக்கம் ஏற்படும், கைகள் எல்லாம் சுருங்கி இருக்கும். ஆனா அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும்போது அதெல்லாம் விரிஞ்சிடும், சரியா போயிடும். ஆனா இது நம்மட வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு அது தொடர்ந்து இருக்கும். நம்ம உடம்புல சுரப்பிகள் இருக்கு, தெரியுமா? வியர்வை சுரப்பிகள் எல்லாம் இருக்கு. அந்த சுரப்பிகள் மூலமா தான் உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை வெளியால தள்ளும். அப்ப நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல நாங்க குளிச்சமாக இருந்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் தடைப்படுச்சுன்னு சொன்னா வியர்வை வராது. அந்த டைமுக்கு நம்ம தோல் என்ன செய்யும், நம்ம உள்ள இருக்கக்கூடிய சதைகளோட ஒட்டுறதன் மூலமாக நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படும். அதன் மூலமாக கொழுப்புகள் சேரும். அதிகமான மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்த நடக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நோய் ஏற்பட்டது பிறகு மருந்து மட்டும் கொடுப்பாங்க, அதை குடிங்க இதை குடிங்கன்னு சொல்லி. சரி, இதை தடுக்கிறதுக்காக ஒரு முயற்சியா இந்த நிகழ்ச்சி செய்யறேன், சரியா? சந்தோஷமா. இப்ப சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கான ஒரு பரிசு இருக்குது, விருப்பமானதை எடுக்கலாம். சரி, அம்மா வணக்கம். வணக்கம். உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க அந்த பென்சில் ஒன்று எடுங்க. இந்த நீங்க நல்ல ரொம்ப எத்தனை வயசு உங்களுக்கு? 72 வயது. என்ன பேர் உங்களோட? தங்கநாயகி. உங்களுக்கு 72 வயதுன்றதுனால நான் கேட்கிற கேள்விக்கு அநேகமா பதில் தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரியா? நாங்க ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு வாய்க்கரிசி போடுறேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போட்டிருக்கிறீங்களா? ஏன் வாய்க்கரிசி போடுறது? அது அவங்களுக்கு சென்றடைகிறதுக்காக. என்ன சென்றடைகிறதுக்காக? ஆயுள் சென்றடையுமா? அதான் முடிஞ்சது, ஆயுள் முடிஞ்சதுனால தானே அரிசி போடுறோம். அவங்க நல்ல காரியத்துக்காக. இல்லம்மா,
நம்மட ஆரம்ப கால தமிழன் ஒவ்வொரு விடயத்தையும் விஞ்ஞான ரீதியாக சிந்தித்து தான் நம்மளுக்கு ஒவ்வொரு வழிபாடுகளையும் செய்திருக்கிறாங்க. நமக்கு கடவுள் வழிபாடு என்ற பேர்ல பலவிதமான செயற்பாடுகள் நமக்கு தந்திருக்கிறாங்க. அது கடவுள் வழிபாடாக இல்லாவிட்டாலும் காரணத்தோட தான் செய்திருக்கிறாங்க. சரியா? வாய்க்கரிசி போடுற காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க தூங்கும் போது நம்மளோட வாய்க்குள்ள கொஞ்சம் அரிசி போடுங்க. அரிசி போட்டுட்டு தூங்கிட்டு காலையில எழுமின உடனே வாய் கசப்பு மாதிரி இருக்கு தானே, அந்த அரிசி தூக்கி பாருங்க, கோழி சாப்பிட்டா கோழி செத்து போயிடும். நச்சுத்தன்மை. ஏனென்றா அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுத்தன்மையும் இந்த வாய் வழியாக வெளியாகும். அப்ப ஒருத்தன் இறந்ததுக்கு பிறகு அவனோட மூளை 7 நிமிடங்களுக்கு செயற்பட்டு கொண்டே இருக்கும் இறந்ததுக்கு பிறகும். அப்ப அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகள் வெளியால வந்தா மக்கள் அது தாக்கும். அப்ப அதுல இருந்து தடுக்கிறதுக்காகத்தான் வாய்க்குள்ள அரிசி போட்டா அந்த அரிசியில உறிஞ்சி பிடிச்சிரும் அந்த இதெல்லாம். அதுக்கு அந்த கிருமி எல்லாம் உறிஞ்சி பிடிக்கிறதுக்காகத்தான் விஞ்ஞான ரீதியா சிந்தித்து ஆரம்ப கால தமிழை நமக்கு படிச்சு தந்திருக்கிறேன். ஆனா தமிழனுடைய அந்த அந்த உன்னதத்தை நாங்க உணராத காரணத்தினாலதான் இன்னும் நமக்கு நிறைய விடயங்கள் தெரியாம இருக்குது. இப்ப சரியா தெரிஞ்சு கொண்டீங்களா? சந்தோஷமா? சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு ஒரு பரிசு இருக்கு. சரி, வணக்கம். உங்களோட பேர் என்ன? ரோமணி. நீங்க எத்தனை வயசு உங்களுக்கு? 50 வயசு. சரி, நீங்க சொல்லுங்க. தவமணிக்கிட்ட நல்ல பழைய கேள்வி ஒன்று கேட்கணும். சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த வீட்டுக்கு காலையிலையும் மாலையிலையும் மஞ்சள் தெளிக்கிறாங்க தானே, எதுக்காக தெளிக்கிறாங்க? கடைக்குள்ள தெளிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள தெளிக்கிறாங்க, எதுக்காக இது? கிருமிகளுக்கு தெளிப்பாங்க. அடுத்தது இந்த தெய்வங்களுக்காக வேண்டியா? இல்ல, எப்பவுமே நமக்கு தெய்வங்களுக்காக வேண்டி அதை சொல்லி தந்ததுக்கு உண்மையிலேயே அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. விஞ்ஞானம் என்னன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல இந்த வீடுகள் கடைகள் எல்லாம் களிமண்ணாலதான் செய்திருப்பாங்க. இப்பதான் சீமந்தால கட்டி இருக்கிறாங்க. ஆரம்பத்துல களிமண்ணால செய்திருப்பாங்க. அந்த களிமண்ணால செய்யும் போது களிமண் வெடிக்காம இருக்கிறதுக்காக வேண்டி மாட்டினுடைய சாணத்தை அதனோடு கலந்து அதோட என்ன செய்வாங்க, மெழுகுவாங்க. பாத்திருக்கீங்க? அப்ப அந்த மாட்டினுடைய சாணத்துல கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகளை இல்லாதொழிக்கிறதுக்காகத்தான் ஆரம்ப காலத்துல மஞ்சள் தண்ணீர் காலையிலையும் மாலையிலையும் தெளிக்கப்பட்டுச்சு. சரியா? இதை வழக்கமாக கொண்டு இன்று நாங்க தெளிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தெளிக்கிறது நல்லதுதான். இந்த கிருமி தொற்றுகளை இல்லாமக்கிறதுக்காக வேண்டி இதை நிறைய பேர் கடவுள் வழிபாடு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்ல, உண்மையிலே இதுதான் அதுக்கான காரணம். சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கான ஒரு பரிசு இருக்குது, விருப்பமானது எடுக்கலாம். சரி, நன்றி. வணக்கம். உங்களோட பேர் என்ன? கிதர்ஷிகா. எத்தனை ஆண்டு நீங்க கிதர்ஷிகா? 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? சரி, நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேனா கிடைக்கும், 2 பென்சில் கிடைக்கும். சரியா? சரி, இந்த நீங்க பார் என்ற ஒரு சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? சரி, நாங்க உங்களுக்கு ஒரு பேனா எடுங்க, பென்சில் 2 எடுங்க.